Hi all, this is my proud moment. So sharing with you all. இது வந்து ஹிந்துவில் வந்து நான் பண்ண அந்த மேக்கப் அந்த எங்களுடைய டீம் உடைய ஒர்க் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ இவன் வந்து கார்த்திக், நிறைய பேர் நிறைய மூவிஸில் அவங்கள பார்த்துருப்பீங்க. இஸ் அ வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். எஸ், இது வந்து மேக்கிங் வீடியோ ஆஃப் திஸ் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் விமன் வாரியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இட்ஸ் அ டீம் டிஸ்கஷன். நான், அம்மா அண்ட் கார்த்திக் ப்ரோ அண்ட் மை டிசைனர். ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு ஒரு நுணுக்கமும் ரொம்ப நோட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ப்ரைடல் மேக்கப் மாதிரி கிடையாது. அண்ட் நிறைய மாடல் ஷூட், ஃபேஷன் ஷூட், நிறைய ப்ரைடல் ஷூட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ எங்களை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகுறாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுமே. ஸோ வி வாண்ட் டு கிரியேட் சம்திங் நியூ. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் பண்ணோம். அண்ட் முக்கியமாக ஒரு மேலே வந்து ஃபீமேலாக காமிக்கிறது ஓகே. அதுவும் வந்து எப்பிக்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எடுத்து நம்ம காமிக்கணும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்மை பாருங்கள், அந்த கார்னரில் கொஞ்சம் கசிஞ்சா மாதிரி போடணும். ஆக்சுவலி கண்ணில் தான் வந்து அந்த பெண்மையை நான் நிறைய கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. அதுக்கு தான் ஜாஸ்தி வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக ஐப்ரோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங், எதுவுமே வந்து ஃபோட்டோகிராஃபி இல்லை. வேலுநாச்சியாருடைய லுக் இது. ஆக்சுவலி வேலுநாச்சியார் ஃபர்ஸ்ட் லுக் பண்ணோம். அவங்களுடைய பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பெயிண்டிங்ஸ் தான் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ பெயிண்டிங்ஸ் கிடைக்கும்போது ஒரு ப்ராப்பராக இல்லை, எல்லாமே டார்க்காக இருந்தது. கண்ணுடைய அந்த காஜல் எல்லாமே டார்க்காக இருந்தது. பட் ஐப்ரோஸ்லாம் ஒரு ப்ராப்பராக இல்லை. பட் இவங்க மேலாக இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஷேப் ஆர்டிஃபிஷியலாக தான் வரைஞ்சோம். ஈவன் இந்த ஐபால் ஹைலைட் கூட ஐ ஜஸ்ட் யூஸ்டு ஒயிட் டால்கம் பவுடரை தான் வந்து ஹைலைட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கேயுமே வந்து ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்துடக்கூடாது, ஒரு வந்து தப்பாக எதையும் நம்ம காமிச்சிடக்கூடாது நம்மளுடைய ஒர்க்கில் அப்படின்றதுல ரொம்ப நானும் அம்மாவும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். ஸ்பெஷலி ஹேர் அதை விட ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விமென்க்கு பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஹேர் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஒரு மேலே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கணும். அதுவும் வந்து விமென் வாரியர்ஸ், நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், த ரியல் ஹீரோயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஹீரோஸ் அவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையாக இருந்தது எங்களுக்கு பண்ணும்போதே. அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக வந்தது. ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போது அந்த லுக் க்ரியேட் ஆகும்போது வி வர் வெரி வெரி ஹாப்பி. ஆனால் இதுக்கு வந்து ஒரு 15 நாள் கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ யூஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். அந்த ஃபோட்டோகிராஃபியில் எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயமும் பார்த்தோம். இந்த சேலை கட்டுறதுலேருந்து ஸோ அவங்க வந்து அந்த அம்மா எப்படி கட்டியிருந்தாங்க வேலுநாச்சியார் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க சிவகங்கையை சேர்ந்தவங்க, எந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்க, இப்போயும் அவங்க ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நானும் லேர்ன் பண்ணேன். அண்ட் இதில் வந்து நிறைய சுருக்கங்கள் கொண்டு வந்தோம். அந்த சேலைக்கட்டில் வந்து இவங்க வந்து போருக்கு போகும்போது அந்த ஃபைட் பண்ணும்போது எப்படி அவங்க கட்டிட்டு போனாங்க. அண்ட் நார்மலாக நம்ம தமிழ்நாட்டுடைய புடவை தான் இது. ஸோ அதுதான் அப்பயும் அந்த காலத்துலேயும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ சீரியஸ்லி கார்த்திக் வாஸ் லைக் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட். அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த சாரீ கட்டுறதுக்கே எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அந்த 45 மினிட்ஸுமே நின்றுட்டே தான் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஒன், ஸ்பெஷலி வித் த இயரிங். அவருக்கு பார்த்தீங்கன்னா காதில் ஹோல் இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், பேப்பர் செலோடேப் வச்சு பண்ணோம். இது வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த கம்மல் கூட பார்த்தீங்கன்னா அந்த மதுரை பக்கம்லாம் போடுவாங்கள்ல பாட்டிங்க, ஸோ அந்த மாதிரி கம்மல் யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கேம் அவுட் வெரி வெல் ஆக்சுவலி. அ பிக் அப்ரிசியேஷன் டு கார்த்திக் பிரதர். பிகாஸ் நான் மேக்கப் பண்ணியிருந்தாலும், ஹேர் பண்ணியிருந்தாலும், காஸ்டியூம் எல்லாம் டிசைன் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த இதெல்லாமே அவர் தான் கொடுத்தாகணும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நாங்களும் பின்னாடி பயங்கர சாங்ஸ் எல்லாம் போட்டு சியர் பண்ணி. அவருக்கு ஆக்சுவலி அதெல்லாம் தேவையே இல்லை. when he was on the screen he did it. an amazing work by my designer சுகுமார், கசு டிசைனர். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. the entire team, my photographer மிஸ்டர் அசோக். ஸோ பயங்கர ஒரு டீம் இது.
இன்னும் நிறைய பண்ண போகிறோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய சேனலை. ஸோ பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் வரப்போகுது ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸில். ஸோ அந்த ஈட்டியாக இருக்கட்டும், அந்த கடையமாக இருக்கட்டும், அந்த காலில் போட்டிருக்க அந்த காப்பாக இருக்கட்டும், ஒன்றுமே அந்த பெயிண்டிங்கை பார்த்து பண்ணியிருந்தோம். அந்த முன்னாடி அந்த ஹேர் வந்து அப்படி தான் அந்த கலைஞ்சா மாதிரி தான் இருந்தது அந்த அம்மாவுக்கு. ஸோ அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோம். ஸோ நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த ஃபியூரியோஷியஸாக அவங்க இருக்கிற மாதிரி. அதுக்கு அந்த ரியாக்ஷன் வரத்துக்கு கார்த்திக் பிரதரை வந்து வி மேட் ஹிம் டு மேக் சம் சவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ எந்த ஒரு ஷையுமே இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ. ஐ ஷுட் தேங்க் மை என்டையர் டீம், மிஸ்டர் சுகுமார், மை மாம், மை ஃபோட்டோகிராஃபர் அண்ட் பீப்புள் ஹூ எவர் ஹெல்ப் மீ, ஸ்பெஷலி மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து இந்த அவுட்புட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கிட்டூர் ராணி சின்னம்மா. ஸோ இவங்களெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளோ விமென்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியுமா இந்த ஃப்ரீடம் ஃபைட்காக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பைரிங்காக கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே ஒரு 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 புத்துணர்ச்சி, ஒரு சிலிர்ப்பு, ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாமே வந்ததுங்க ஆக்சுவலாக. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே வெளியில் வந்து நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னலாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷூட்ஸ் பண்ணும்போது நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த தலப்பா கட்டு இப்போ இந்த மாதிரி தான் ஜான்சிக்கு ராணி அம்மா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த தொங்கணும் அந்த ஃப்ரண்ட்டில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நுணுப்பமாக பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ், பேகம் அஸ்ராத் மஹால் கேம் அவுட் ஸோ அமேசிங். தேங்க்யூ டு தி என்டையர் டீம். See you. Bye-bye. See you in another video.